உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. ஜிவி அஞ்ஞாடி எப்படி இருக்குன்னா, சார் சூப்பரா இருக்கு சார் அஞ்ஞாடின்னு டியூன்ல பார்த்தா பொருந்தது. அஞ்ஞாடி அஞ்ஞாடின்னு அப்ப வச்சுக்கோ அப்படி அஞ்ஞாடி அப்படியே எழுதிட்டோம். ஒரு வரியம் வந்து ஒரு குழந்தை மாதிரி கொண்டாடிட்டு இருப்பார் பக்கத்துல. சார் சார் சான்ஸ் ஐயோ சார் கொண்டீங்க சார் ஓடுவார், அங்க போவார், இங்க ஒரு சார். நமக்கே என்னடா இப்படி என்ன விலை அழகே சொன்னார் விலைக்கு வாங்க வருவேன் விலை உயர்ன்றாலும் தருவேன் எழுதியிருக்காருல. அவன் இப்ப யோசிக்கிறோம்ல. பட் அவருக்கு வந்தது இல்லை, அது ஒரு மேக்ஸ், அது ஒரு ஃபார்முலா. நாங்க உட்காந்து பேசினா அடல்ட்ரி ஜோக்ஸ் அப்படி வரும் அவருக்கு. நல்லா கீழே உருண்டு விழுந்துலாம் சிரிச்சிருக்கேன் நான். ஒரு நாள் உட்காந்து எழுதினாலும் ஒரே குவாலிட்டியா தான் எழுத முடியும். 15 நிமிஷத்துல எழுதினாலும் அதே குவாலிட்டி தான் வரும். அண்ட் படத்துக்கு பாட்டு எழுதுறது ஒரு பக்கம்னா, சீரியலுக்கும் நீங்க வந்து ஏகப்பட்ட பாட்டு வந்து எழுதிருக்கீங்க இல்லையா? அது எப்படி இருக்கும் சார்? ஏன்னா டைட்டில் சாங்னு போகும்போது வருஷத்துல 360 நாளும் வந்து இந்த டைமுக்கு உங்களுடைய பாட்டு வந்து ப்ளே ஆயிடும் அப்படின்னும் போது அதுக்கு உண்டான இன்புட்ஸ் எப்படி? ஆமா, சீரியல் பாட்டு உண்மை எனக்கு கேட்டது இப்பதான் முதல் கேள்வி நீங்க கேக்குறீங்க. சீரியல் பாட்டு ஏன்னா இது வரைக்கும் நான் உண்மையிலேயே சீரியல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 250 சீரியல்ஸ் பாட்டு எழுதியிருக்கேன் மொத்தமா, ஆல் சேனல்ஸ். அதுல பேர் சொல்லாம தெரியல, ஆனா சில முக்கிய சேனல்ல நிறைய எழுதியிருக்கேன். எல்லா பாட்டு சில போன வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல ஆல் சீரியல்ஸ் என் பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட் இருக்கு. சீரியல்ஸ் பாட்டு எழுதுறதுல என்னன்னா நமக்கு ஒரு சவால். சினிமா சாங் மாதிரி எழுத முடியாது. ஏன்னா சினிமால வந்து நீங்க வந்து ஒரு கதையை உங்களுக்கு இருக்கும், அந்த கதைக்குள்ள நீங்க எழுதிருவீங்க. இப்ப சீரியலுங்கிறது ஒரு பெரிய கதை, நீங்க அதை மொத்தமா பாட்டை சொல்ல முடியாது. ஸோ கேரக்டருக்கு தான் பாட்டு எழுத முடியும். இப்ப சினிமால கேரக்டருக்கு பாட்டு எழுதணும்னா இப்போ ஒரு ஹீரோயினை பத்தி எழுதுறோம், ஹீரோவை பத்தி எழுதுறோம் இருக்கும். இப்ப சீரியல்லையும் பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ். ஹீரோயின் 2 பேர் இருப்பாங்க, ஹீரோ ஒரு 3 பேர் இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா அண்ணி அண்ணன் தங்கச்சின்னு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இப்ப அவங்க கொண்டு வந்து நமக்கு சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு 5-6 பக்கத்துல வந்து ஒரு இது கொடுப்பாங்க. கொடுத்து இவ்வளவு கண்டென்ட்டும் அதுக்குள்ள வரணும்பாங்க. அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்து கூட இவ்வளவு கண்டென்ட் வைக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி அவங்களுக்கு அதெல்லாம் அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஆனா சமயத்துல ஆடியன்ஸும் டெய்லி சலிக்காம கேட்கணும். அதுக்காக எழுதுறது அது கொஞ்சம் சவாலான விஷயம். சீரியலுக்கு எழுதுறது ரொம்ப சிரமமான விஷயம். ட்ரெண்டுக்கு பாட்டு எழுதுறீங்க, லைக் ஃபீலுக்கு பாட்டு எழுதுறீங்க. அந்த பாட்டு நம்ம வந்து பல வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த ஒரு எசன்ஸ் அண்ட் அந்த ஒரு பாட்டு வலி வந்து நமக்கு புரியுற மாதிரியும் இருக்கு. ஏகப்பட்ட ஜானர் மியூசிக்ல அந்த வார்த்தையிலேயே வந்து நீங்க போடுற போது அது எப்படி வருது சார்? நேச்சுரலா எப்படி சார்? அது வந்து ஒரு பயிற்சி தாங்க. அது இப்ப நான் ஆரம்பத்துல பாட்டு எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு ஆளுமை இல்லை. தமிழ் நல்லா வரும், நல்ல கவிதை எழுதுவோம். ஆனா ஒரு டைரக்டர் எதிர்பார்க்கிற ஒரு பாட்டையும் ஜனங்களுக்கு பிடிச்சமான ஒரு புள்ளி இருக்குல்ல, அதை ரெண்டையும் கோக்கணும். நீங்க டைரக்டரை மட்டும் பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அது ஹிட் ஆகுமான்னு தெரியாது. நீங்க ஜனங்களை மட்டும் பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அது டைரக்டருக்கு பிடிக்குமான்னு தெரியாது. ஸோ இங்க மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த 3 புள்ளியை நீங்க கனெக்ட் பண்ற ஒரு வேலையை தான் ஒரு பாடலாசிரியரை நம்ம செய்யறோம். ஸோ இது என்ன ஆகும்னா இது உடனே வராது, இது எக்ஸ்பீரியன்ஸ் தான். போக 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 இப்போ ஒரு கட்டத்துல இப்போ இன்னைக்கு காலகட்டத்துல வந்து நான் இப்போ ஒரு பாட்டு எழுதுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பாலாஜியோடலாம் நிறைய சிட்டிங் இருக்கும். இப்ப நம்ம பெரிய ஹிட்ஸ் இருக்கும். பார்த்தேனே உயிரின் வழியை வச்சுக்கலாம், மூக்குத்தியம்மா, கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்ல எழுதின பாட்டு தான். அவர் சொல்றாரு டியூனு சாங் அவ்வளவுதான். ஏன்னா அந்த அந்த அனுபவத்தை நம்ம அடைஞ்சிடறோம். ஒரு மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் தான் பாடம் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது இல்ல, அது ஒவ்வொரு வருஷமும் வர்றவனுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அது சொல்லிக் கொடுக்குறவருக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது இல்லை. ஏன்னா அதையே தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, அதே தான் கனவுல இருந்து எல்லா ஃபார்முலாஸ் தான் ஓடிட்டே இருக்கு. ஸோ எங்க வாலி சார் சொல்ற மாதிரி ஒரு பெரிய காதல் பாட்டை எழுதுறோம், அதை வந்து கேட்கிறவங்களுக்கு எப்படி உருகி எழுதியிருக்காருல்ல. என்ன விலை அழகே சொன்னார் விலைக்கு வாங்க வருவேன் விலை உயர்ன்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் அப்படின்னா அப்படி எழுதியிருக்காருல்ல. அவன் இப்ப யோசிக்கிறோம்ல. பட் அவருக்கு வந்தது இல்லை, அது ஒரு மேக்ஸ், அது ஒரு ஃபார்முலா. இந்த டியூனு இந்த ஆர் நடிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுட்டு அவர் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றது தான் அது. அவர் வந்து அப்படி ஒரு பொண்ணு அந்த வயசுல ரசிச்சு எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப எப்படி அது வந்து ஜனங்களுக்கு அப்படி உணர வைக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலாவை ஒரு அழகா அப்ளை பண்ண அவர் வந்து அந்த அனுபவத்தால் அவர் அடைஞ்சிருக்காரு, அந்த ரசவாதத்தை அவர் அடைஞ்சிருக்காரு. ஸோ அதுதான் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ எப்படி இவர் வந்து இந்த வயசுலயும் முக்காபுல எழுதுறாரு, இந்த பக்கம் பார்த்தா அம்மா என்று அழைக்காத எழுதுறாரு, எந்த பீரியட்ல இருந்து எழுதிட்டு இருக்காரு, சலிக்காம எப்படி எழுதுறாரு,
தினம் ஒரு டியூனை ஏன் புதுசா பாக்குறாரு அப்படின்னா அந்த கிரியேட்டிவிட்டியை நேசிக்கிற அந்த தன்மையோட. இப்ப எனக்கு ஒரு சூப்பரா ஒரு கார் டிரைவ் பண்ண வரும்னு வைங்களேன். இப்ப 4 பேர் இருக்கும்போது என்ன பண்ணுவேன், நான் வண்டியை உட்கார்ந்தாலே நான் சூப்பரா டிரைவ் பண்ணி காட்டுவேன்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னொருத்தருக்கு காண்பிப்பதுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு கலைஞனுக்கு. ஸோ அந்த அதுதான் அந்த ஒரு பாட்டுக்குள்ளேயும் நடக்கிற ஒன்று. நான் இந்த 1/2 hour நான் எழுதினேன். அப்போ இன்னொரு வாட்டி பாலாஜியோட அர்ச்சட்டிங் வரல, இப்போ 20 minutes ஒன்று எழுதணும். அப்போ பாலாஜி சார் இன்னும் சார் 20 minutes ஒரு பாட்டா சார்னு. இப்போ அதுதான் டார்கெட் ஆகிடும். குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வந்து எப்பவுமே சேம் தான். ஒரு நாள் உட்காந்து எழுதினாலும் ஒரே குவாலிட்டியா தான் எழுத முடியும். 15 நிமிஷத்துல எழுதினாலும் அதே குவாலிட்டி தான் வரும். அப்ப இப்ப எங்களுடைய அந்த இது என்னன்னா எவ்வளவு சீக்கிரமா பண்றோம், எவ்வளவு ஸ்பீடா ஒன்று நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன் அப்படிங்கறத நோக்கி ஓடுது. அண்ட் ஒரு லிரிசிஸ்டா நீங்க இப்போ வரையும் ஜேர்னி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. கிவன் அ சான்ஸ், லைக் இப்போ வந்து ஒரு 2 ஆப்ஷன், ஒரு ஃபுல் படத்துக்குமே வந்து பாட்டு நீங்க தான் எழுதணும், இல்ல ஒரே ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னா நீங்க எது சார் சூஸ் பண்ணுவீங்க? நான் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணவே மாட்டேன் எப்பவுமே. நிஜமாலுமே சில படங்களுக்கு வந்து நம்ம முழு பாடல் கொடுப்பாங்க. முழு பாடல் கொடுக்கறதால நமக்கு வந்து என்னன்னா நமக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது. நம்மளால நிறைய ஒரே ஆளால எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண முடியுது. ஸோ அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு பாட்டு தான் அப்படிங்கிறதால அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஓகே அப்செட்டும் ஆக மாட்டேன். ஓகே நமக்கு இந்த ஒரு பாட்டு தான் கிடைச்சது. நமக்கு இந்த படத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பாட்டு சரி ஓகே, இதுல நம்மளால என்ன ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த பாட்டு நம்மளால தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அதில் ஏதாவது ஒரு வரியாவது பண்ணிடணும். எல்லா வரையும் பண்ண முடியாட்டியும் ஒரு லைன் அது நம்மளுடைய அண்டர்லைன் பண்ண ஒரு லைனா கையெழுத்தா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ ரொம்ப அந்த மாதிரி அந்த நம்பர்ஸ்குள்ள ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. 5 பாட்டு எழுதணும், எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருந்தது. ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய நம்ம பாட்டு இந்த ஏரியா நம்ம தான் நிறைய பாட்டு எழுதியிருக்கணும், இதை ஒரு நியூஸாக கூடலாம் அறிவிச்சுப்போம். அப்பெல்லாம் இப்படி அப்போ ஒரு கிரேஸ் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அப்ப இந்த சின்ன சின்ன பெட்டி செய்திகள் நிறைய வரும். அந்த பெட்டி செய்திக்குள்ள எப்படியாவது இந்த வார பெட்டி செய்தியில் நம்ம செய்தி இல்லையே அப்படின்லாம் ஓடி இருக்கும். ஸோ நம்மளுக்கு நாமே பிஆர் பண்ணிக்கிறது, அந்த நமக்கு நாமே பிஆர் பண்ணிக்கிற அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டோம்னாலே நம்ம ரொம்ப நிம்மதியா இருப்போம். அது நமக்கு நம்மளை இந்த உலகம் வந்து ரொம்ப எல்லாருமே நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளெல்லாம் பொருட்டாவே யாரும் கருதுறது இல்லை. நமக்கு தான் நம்ம உலகம் பெருசே தவிர அவங்கவுங்களுக்கு 10,000 வேலைகள் இருக்கு. நம்ம ஒரு செய்தி தான் அவங்களுக்கு. அதனால நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையில இப்படிலாம் நம்ம பரபரப்பா இருக்கோம், நம்ம இவ்வளவு பெரிய ஆளா இருக்கோம்னு ஏன் வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால பெருசா பிஆர் பண்ணிக்கிறதுலாம் இல்லை, இயல்பா அப்படியே விட்டுறது. வர்றது குருநாதர் வந்தே தீரும், எவனாலையும் தடுக்க முடியாது. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தபோது சொன்னீங்க ஹீரோயின்ஸ்க்கு பாட்டு எழுதுறது தானே ஒரு பக்கம், ஆனா ஹீரோக்கு எழுதணும்னா என்ன வேணா போட்டு எழுதலாம் பண்ணலான்ட்டு. ஆனா இந்த பாட்டு எழுதுறது கேட்டுட்டு ஹீரோஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் சாருக்கு நீங்க கில்லிக்கு எழுதுனது, அவர் அஜித் சாருக்கு இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க ஏதாவது கேட்டுட்டு என்ன எழுதிருக்கீங்க அவர் எப்படி அந்த மாதிரி அந்த பீரியட்ல வந்து எல்லாருமே பேசுவாங்க. அந்த இப்போ விஜய் சார் வந்து ஈவன் தோ நண்பன் படம் இருக்கானா இல்லையானா பாட்டு வரைக்குமே, அதுக்கு முந்தி வந்து அலைக்கா அலைக்கா அந்த பாட்டு, இதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அஜித் சார் என்கிட்ட 2 தடவை பேசியிருக்காரு. பில்லா சாங், பில்லா சேவல் கொடி படத்துல, அப்புறம் ஆரம்பமே அதிர்தட அந்த படங்கள்ல இருக்கும்போது. ஸோ அதுக்கு முன்னால் வந்து உன்னை கூட எண்ணி தருவேன் தான் அவர் நான் முதல்ல எழுதின பாட்டு. ரொம்ப அருமையான ஒரு லவ் சாங் அது. ஸோ அப்போ பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலும் இந்த உச்ச நடிகர்களுக்கும் ரஜினி சார் கூட நிறைய தடவை பங்களிப்பு இருந்திருக்கு. சந்திரமுகி ஆகட்டும், அத்தியந்தோம், எந்திரன், அவரு லிரிக்ஸ்ல ரொம்ப ஈடுபடுவார். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அவரை ஃபோன் பண்ணி பாராட்டுவார், இல்லைன்னா வர்ற இடத்துல பாராட்டுவார், இல்லைன்னா வர வச்சு பாராட்டுவார். ஸோ அப்படி வந்து ரஜினி சாருடைய ஆக்டர். அப்படி கமல் சாருக்கு நான் வந்து 2 படம் தான் ஒர்க் பண்ணேன். அன்பே சிவம் ஒன்றும், இன்னொரு படம் வசூல் ராஜான்னு நினைக்கிறேன், அது ஒரு படம். 2 படம் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். மற்றபடி அந்த அந்த பெரிய உச்ச நடிகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் வந்து இங்கே ஒரு பெரிய நெருங்கிய தொடர்புகள் கிடையாது. அது ஒரு பீரியட்ல இருந்தவங்களோட, அப்ப இருந்த நடிகர்களோட அது முடிஞ்சிருச்சு. அது இப்ப ரீசென்ட்லி இருக்கிற நடிகர்களுக்கும் இப்ப புதுசா இப்ப புதுசுன்னு இல்லை, இப்ப பாட்டு எழுதிட்டு இருக்கவங்களுக்குமே நீங்க எந்த கான்வர்சேஷனும் இருக்காது. எனக்கு இருந்தது இல்லை. அப்படிதான். ஸோ அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
அண்ட் நம்ம வந்து ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப வந்து உயிரை கொடுத்து பாட்டு எழுதிட்டு அந்த பாட்டு வந்து படத்துல வரல அப்படின்னும் போது ஒரு லிரிசிஸ்டா அது எவ்வளவு வருத்தமா ஆரம்பத்துல இருந்துச்சுங்க, நிறைய இருக்கும். ரொம்ப உதாரணமா அன்பே சிவம் படத்துல ஆமா ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு அது. மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டோம்னு சொல்லிட்டு எஸ்பிபி சார் பாடியிருப்பார். ரொம்ப பிரமாதமான பாட்டு. அந்த பாட்டு வந்து படத்துல இடம் பெறல. ஸோ அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு வச்சா இது படத்துல இடம் போச்சு அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் அப்படியே மேல பழகிடுச்சு. அதுக்கப்புறம் கடந்துடுறோம். அதெல்லாம் கடந்து ஓகே இந்த பாட்டு வந்து இதுல வரலை, அது என்ன பண்றது, அடுத்த படத்துல பார்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அதை வெற்றியை பெருசா கொண்டாடிக்கிறதும் இல்லை. நம்ம எதிர்பார்த்த ஒரு பாட்டு அது பண்ணி நடக்காம போயிடுச்சு அப்படிங்கன்னா அதை பெருசா வருத்தப்படுறதும் இல்லை. அந்த ஒரு மனநிலைக்கு ஆட்டோமேட்டிக் காலம் நம்மளை அங்கே கொண்டு வந்து விட்டுரும். அண்ட் படத்துல வரல அப்படின்னாலும் எல்லாராலையும் விரும்பப்பட்ட பாடல்னு பார்த்தோம்னா ராஜராணில வந்து அந்நியாடை பாட்டு இப்பவும் வந்துட்டு அகைன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு அழகா பண்றாங்க இல்லையா? அண்ட் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியல சார். ஸோ நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அஞ்ஞாடி வந்து அஞ்ஞாடி அப்படின்னா ஆக்சுவலா அது வந்து அட்லியோட படம் ராஜராணி. ஸோ அதுல வந்து நாங்க எழுதிட்டு இருக்கும்போது ஜிவி தான் மியூசிக் டைரக்டர். ஸோ அப்போ அவர் கரெக்டாக வாய்ஸ் மிஸ் ரூம்ல தான் உட்காந்துருக்கோம். சார் எல்லாமே வந்து நீங்க சங்கர் சாருக்கே தான் சார் எழுதுறீங்க, கிளிமாஞ்சோரோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு கூடை சன்லைட்டு அந்த மாதிரி அது மாதிரி இதுல ஏதாவது போடுங்க சார் அப்படின்னாரு. அப்போ நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ என் கையில வந்து அந்த ரைட்டர் பேரு தெரியலைங்க, டக்குன்னு மறந்துருச்சு. நான் அஞ்ஞாடின்னு ஒரு புக் வச்சிருந்தேன். ஓகே, அஞ்ஞாடின்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்த தலைப்பு அஞ்ஞாடி நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குள்ள என்ன அர்த்தம் பார்த்தா அந்த ரைட்டர் அதை எழுதியிருக்காரு. அஞ்ஞாடிங்கிறது ஏதோ உறவு முறை சொல், அவங்க கிராமத்துல அவங்க வந்து பேசிக்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் அப்படிதான் அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த பேரை நான் சரியா நான் பார்க்கல, இப்ப எனக்கு நினைவில் இல்லை. அப்ப அந்த அவர் போட்ட டியூன் வந்து ரொம்ப கரெக்டா இருந்தது. ஆனா நான் ஜிவிட்ட சொல்லல இந்த வார்த்தை தான் நான் புத்தகம் போடுறேன். ஜிவி அஞ்ஞாடி எப்படி இருக்குன்னா, சார் சூப்பரா இருக்கு சார் அஞ்ஞாடின்னு. டியூன்ல பார்த்தா பொருந்தது, அஞ்ஞாடின்னு. அப்ப வச்சுக்கோ அப்படி அஞ்ஞாடி அப்படியே எழுதிட்டோம். அந்த புத்தகம் தான் அதுக்கு காரணம். நம்ம எங்கேயோ படிக்கிறது பாக்குறது எல்லாத்தையும் அப்படியே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறோமா, அது அங்கங்க அது ஒரு தமிழ் சொல்லுன்னு இப்ப நீங்க சொல்லிதான் சார் தெரியும். தமிழ் சொல்ல நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். நல்ல புத்தகம் அது. வெரி நைஸ். அண்ட் நீங்க வந்து நிறைய ஜானர் எழுதிருக்கீங்க சார். பட் ஆனா உங்களை அடிக்கடி எழுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் ஏதாவது இருக்கா பர்டிகுலரா? தன்னம்பிக்கை சார்ந்த பாட்டு, ஒரு மோட்டிவேஷன் சாங் அப்படின்னு ஒரு உற்சாகம் வந்துடும். ஓகே இது நமக்கான பாட்டு, இது ஒரு இன்னொரு ஒரு பூக்களமாவா ஆகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு இன்னும் என்ன தோழா மாதிரி ஒரு பாட்டு. ஸோ அப்படிப்பட்ட பாட்டுன்னா ஒரு ரொம்ப அலாதி பிரியத்தோட எழுதுறது. அந்த மாதிரி வந்து நீங்க எழுதின பாட்டுலயே உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாட்டு இன்னும் என்ன தோழா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னுடைய, ஏன்னா அது வந்து மனிதர்கள் சார்ந்த பாட்டு மட்டும் இல்லை, அது மண் சார்ந்த பாட்டாகவும் இருக்கும். நம்முடைய தமிழ் மண்ணுக்கும் இந்த இனத்தினுடைய ஒரு அந்த அழுத்தப்பட்ட குரலும் அந்த பாட்டுக்குள்ள இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடித்தமான எழுதின எனக்கு நம்பிக்கை சார்ந்த பாட்டுல அது இன்னும் என்ன தோழா ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்க எழுதின பாட்டை வந்து விஷுவலா பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? நீங்க எழுதினதுக்கும் ஒரு 10 மடங்கு மேல வந்து ஒரு அப்படியே ஒரு இது கொடுக்கும்போது அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் உண்மையிலேயே. அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எழுத்தை வந்து திரைவடிவமாக்குகிற அந்த பயணம் வந்து ரொம்ப அற்புதமானது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தது. ஸோ நம்ம எழுதின பாட்டே வந்து நம்மளால இவ்வளவு அழகா கொடுக்க முடியுது, நம்மளால அங்க பார்த்து ரசிக்க முடியுது. ஸோ நம்ம கதையை ஏன் முழுசா பண்ணக்கூடாது? ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிறைவா இருக்கும். ஏன்னா பாட்டு வந்து பாட்டா இருக்கிற வரைக்கும் இல்ல, அது வெறும் குரலாவும் கண்ணுக்கு தெரியாத ஒரு அலையாவும் தான் இருக்கு. அதுவே வெள்ளித்திரைக்கு வந்துருச்சுன்னா அது ஒரு உருவம் கிடைச்சிருது, ஒரு உயிர் கிடைச்சிருது. எனக்கு அது எழுதும் போது வேற ஒரு லிரிசிஸ்டோட சாயல் ஐயோ வந்துடுச்சு ஆர் இது மாதிரி நம்ம எழுதலாமே அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? வந்துருச்சுன்னு நினைக்கிறது உண்டு. இவங்க மாதிரி எழுதணும் நான் ட்ரை பண்ணது இல்லை. மேபி நான் ட்ரை பண்றது வந்து ஒன்லி ஒருத்தர் தான். ஆனா வாலி சார் மாதிரி எழுதணும். ஏன்னா இப்ப இந்த படத்திலேயே என்னோட அகத்தியா படத்திலேயே நான் ஒரு பாட்டு எழுதியிருப்போம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண காற்றின் விரல்னு சொல்லி. அந்த பாட்டுல வந்து நீ யாரோ எவ்வளோ அல்ல நான் 7-8 வரிகளில் சொல்ல, நீ அலையோ மழையோ அல்ல நான் 1000 விரல்களில் அல்ல அப்படின்னு அந்த வரி வரும். அது இவன் தான் டியூன் பண்ணியிருப்பாரு. இந்த நீ யாரோ எவ்வளோ அல்ல நான் 7-8 வரிகளில் சொல்லங்கிறது வாலி சாருடைய லைன். அது அவர் வந்து ஒரு கவியரங்கத்துல 1980 கலைஞரை பார்த்து சொன்ன ஒரு வரி. அது நீ யாரோ எவரோ அல்ல நான் 7-8 வரிகளில் சொல்லங்கிறது அவர் எழுதி சொன்ன வரி. இது வாலி சாருக்கே ஞாபகம் வந்திருக்காது.
பட் நான் இதை எங்கேயோ படிச்சது ஞாபகத்துல எனக்குள்ள போய் ஒரு 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 பின்ல இது இருக்கு. ஸோ அந்த பிரயோகத்தை நான் இங்க பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வாலி சார் நம்மளும் வேற வேற இல்லையே, அதனால அந்த வரியை நான் எடுத்து அவரதை மட்டும் நான் அவர் மாதிரி எழுதணும் அல்லது அவருடைய வரியவே எழுதணுங்கிறதுல ரொம்ப துணிவா அந்த முடிவு எடுப்பேன். மற்றபடி இவர் மாதிரி எழுதணும் அவர் மாதிரி எழுதணும் அப்படிங்கிற பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து வைரமுத்து சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாரும் அவங்கள பார்த்தானே வளர்றோம், முந்தைய தலைமுறை தான் நம்மளை வளர்க்குது. இப்போ அப்துல் ரஹ்மான் சாரும் வைரமுத்து சாரும் வாலி சாரும் தான் நம்மளை வந்து ஈரோடு தமிழ் அன்பன் போன்றவங்க தான் நம்மளை அப்படியே கவிதைக்குள்ள கொண்டு வராங்க. முக்கியமா மேத்தா அவருடைய கவிதையினுடைய தாக்கம் இல்லாம யாராலையும் அந்த நான் வந்த பீரியட்ல பேனா எடுத்திருக்க முடியாது. ஸோ அவ்வளவு புது கவிதையினுடைய ஒரு தகப்பன்னா மேத்தாவை சொல்லலாம். ஸோ அவருடைய கவிதை அந்த சாயெல்லாம் நமக்கு வந்துச்சு ஆரம்பத்துல. அப்புறம் தனித்துவம் வர்றதுங்கிறது அனுபவத்தால வரும், வந்துட்டே இருக்கும். சில சமயம் வந்து சில வரிகள் எழுதும்போது ஐயோ தாமரை எழுதுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரைக்குள் மழை அப்படிங்கும்போது ஐயோ அரைக்குள் மழை வேணாம் போர்வை விளக்கு வேணாம் போர்வை தூக்கு இதெல்லாம் தாமரையோட லைன்பா இதெல்லாம் எடுத்துரு அப்படின்னு நம்மளா ஃபில்டர் பண்ணிப்போம். சம்டைம் வந்து கொஞ்சம் அறிவியல் ரீதியா வரும்போது ஐயோ மதன் கார்கி ஸ்டைல் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதனால அதை நம்மளா விளக்கிப்போம். சில நேரம் துணிவா சரி சொன்னா சொல்லிட்டு போட்டுமே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அந்த மூட்ல போகும்போது அப்படியும் அதை பாஸ் பண்ணி போயிடும். எனக்கு தெரிஞ்ச சினிமால ஒரு 30 வருஷமா 3 டெக்கேட்ஸா வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்களுடைய பாடல்கள், அந்த வரிகள், அதுக்கப்புறம் ஆக்டரா டிரெக்டரா நிறைய பரிமாணங்கள் வந்து எடுத்துக்கிட்டே வரீங்க இல்லையா? இந்த சினிமா உங்களுக்கு கத்து கொடுத்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? பெரிய கேள்விங்க இது பெரிய பேட்டி. நான் வந்து பல பரிமாணங்கள் வச்சிருக்கீங்களா, அதனால பல பதில்கள் இருக்கும். சினிமா கற்றுக் கொடுத்தது வந்து நிறைய. சினிமாவில் வந்து நம்ம இவ்வளோ வருஷம் இருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணத்துல நம்முடைய படைப்புகள் நம்முடைய பங்களிப்பு திரைத்துறையின் வழியாக மக்களை போய் சேர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா பல இண்டஸ்ட்ரி இருக்கு, பல பிஸ்னஸ் இருக்கு, பல வியாபாரங்கள் இருக்கு. சக்சஸ் முந்தானத்து பேசிட்டு இருந்த ஒரு முக்கியமான நபரோட அவர் தான் சொன்னார் அந்த தகவலை. சினிமாவில் சக்ஸஸ் ரேஷியோ இருக்குல்ல, எவ்வளோ பேர் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ போட்டால் ஒரு 5000 பேர் போடுறாங்க, அதில் ஒரு 400 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அந்த 400 பேரில் எவ்வளோ பேர் அந்த டாப்பராக போகிறாங்கங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. இங்கே செலக்ட் ஆகிற அந்த ரேஷியோ இருக்குல்ல, அதுவே 0.2%. ஸோ அதுக்குள்ள ஒரு பேர் வாங்கணும், ஒரு விருது வாங்கணும், அது எந்த துறையாக இருக்கட்டும். அப்புறம் அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நிலைக்கணும். அப்புறம் அது 2வது டிக்கெட் ஆகி 3வது இடத்துக்கு 3வது போகணும். அப்போ அவங்க வாய்ப்புகளோடு இருக்கணும். அவங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சா இது ஒரு பிராப்தம் தான். எங்க குருநாதர் சொல்ற மாதிரி அவர் திவ்யம் பிராப்தம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி உபயோகிப்பார் வாலி சார். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப திவ்யமா இருக்கியா அப்படிம்பாரு, எல்லாம் பிராப்தம்யா அப்படிம்பாரு. ஸோ இந்த ரெண்டு வந்து அவர்கிட்ட நாம கத்துக்கிற ஒரு அழகான ஒரு சொற்பிரயோகங்கள். அப்படி இந்த திவ்யமான திரை உலகத்துக்குள்ள இந்த பயணப்படுறதுக்கு பிராப்தம் அப்படிங்கிறதான் நான் நினைச்சுக்கிறேன். கற்றுக்கொண்ட விஷயம் அப்படின்னா நிறைய இருக்குங்க. சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு, சங்கடமான விஷயங்கள் இருக்கு. பட் பெரும்பாலும் நான் என்னுடைய பக்கங்கள்ல இருந்து இந்த வலி எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் இப்ப என்ன கஷ்டப்படு, ஏன்னா யாரோ இப்போ துரோகப்படுத்திட்டாங்க, முதல் குத்திட்டாங்க, இது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். இது சினிமாவில் இருக்கிறவங்களால மட்டும் இல்லை, இது எல்லா வாழ்க்கையிலையும் இந்த துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர் துளி, தனியா அழுத பக்கங்கள் எல்லார் லைஃப்லயும் இருக்கும். அப்படியே என்ன நம்ம லைஃப்லயும் அப்படி நிறைய, அதை பத்தி நம்ம விரிவா பேசிக்க தேவையில்லை. ஸோ கற்றுக் கொடுத்ததுல வந்து என்னன்னா, நம்ம நேசிக்கிற ஒரு வேலையை செய்யறதுக்கான வாய்ப்பை இறைவன் நம்ம கொடுத்துருக்கோம். அது ரொம்ப பேர் கிடைக்காது. நம்ம படிச்ச ஒன்றா இருக்கும், வேலைக்கு போற விஷயம் ஒன்றா இருக்கும். வேலைக்கு போன இடத்துல நம்ம திறமையை வெளிப்படுத்த முடியாம நம்ம ஒரு இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல போக முடியாத ஒரு இடமா இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி நீ விரும்பின வேலையை செய்யறதுக்கு, நீ விரும்புற வரைக்கும் அந்த வேலையை செய்யறதுக்கு உனக்கு இறைவன் ஒரு இடத்த கொடுத்துருக்கான். ஸோ அப்படின்னா அந்த இடத்த நீ வந்து எவ்வளோ தினசரி கொண்டாடி மகிழ்ச்சியா அதை வந்து அதை ரொம்ப ரொம்ப ஆனந்தமா அதை அனுபவிச்சுட்டே அந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த சினிமா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த சினிமா தேவதை இருக்குல்ல, அந்த சினிமா வந்து ஒரு தேவதையா பார்க்குறேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மாய வலை. இதை பார்க்கறது எல்லாருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா, பிரமிப்பா, ரொம்ப அவங்களுக்கெல்லாம் என்னப்பா அவங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இந்த மாய வலை வச்சிருக்கும். அதனால தான் இது எல்லாத்தையும் இழுக்கும் உள்ள. எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க ஒரு சினிமாவில் நடிச்ச நாய்க்குட்டிக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். நீங்க ஒரு பெரிய சபைக்குள்ள கூட்டு போனா கூட இது அந்த படத்துல நடிச்ச நாய்க்குட்டிப்பா,
சினிமாவுக்கு மட்டும்தான் அந்த பெரிய ஒரு சக்தி இருக்கு, ஒரு காந்தம், ஒரு ஈர்ப்பு. ஸோ அதற்குள்ள அந்த 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 மாய வலைக்குள்ள மதிமயங்காம போறோம் பாருங்க, அந்த மதிமயங்காம போறதுதான் நம்ம வெற்றிக்கான இலக்கை அடைய முடியும். இதுதான் சினிமா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நிறைய விஷயங்கள், நிறைய பாடல்கள். ஆனா ஒரு பாடல் வந்து ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா, மோட்டிவேஷனல் சாங் இப்படின்லாம் இல்லாம எழுதுனதுலயே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து மெனக்கடலாம் இல்லை ஆனா என் மனசுல இருந்து அப்படியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. பார்த்தேனே உயிரின் வழியை பாட்டு தான், மூக்குத்தி அம்மன் தான். அது ஆர்ஜே பாலாஜி தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி குறிப்பாக நான் சொல்லணும், எனக்கு சினிமாவில் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குது. வெற்றி எல்லாருக்கும் பிடிக்கும், வெற்றி பெற்றவங்களை எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன்னா நம்ம ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ரொம்ப அலசி பார்த்தோம்னா, நீங்கள் சினிமா கற்றுக் கொடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்களா, அது உண்மையான ஆன்சர் இதுதான். நம்மளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர் கிடைக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சிலர் கிடைப்பாங்க. அதில் முக்கியமானவர் வந்து எனக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி. ஸோ அவருடைய படங்களை பாட்டு எழுத வைக்கிறதால மட்டும் இல்லை, நான் எழுதும்போது இல்லை, அதை நீங்கள் நேரில் இருந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வேற ஒரு பாலாஜி பார்ப்பீங்க. ஒரு வரியும் வந்து ஒரு குழந்தை மாதிரி கொண்டாடிட்டு இருப்பார் பக்கத்துல. சார் சார் சான்ஸே ஐயோ சார் கொண்டீங்க சார், ஓடுவார், அங்கே போவார், இங்கே ஒரு சார். நமக்கே என்னடா இப்படி, நம்ம என்ன ஏன் இப்படி நம்ம சார் அதுக்கு மேல சார் நீங்க நம்ம ஒருத்தர் சொல்லுவோம், அது அவர் சார் அவருக்கு மேல சார் நீங்க. அது வந்து நம்மளை பாராட்டி பாலாஜிக்கு ஆக போறது ஒண்ணுமே கிடையாது. அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ நான் தான் அவரை போய் ஜால்ரா அடிக்கணும். ஆனா அவர் வந்து அந்த உண்மையான அன்புல வந்து அவர் பேசுவார். அப்படிதான் அந்த பார்த்தேனே உயிரின் வழியை பாட்டு எழுதும்போது ஒரு கடவுளை முதல் முறையா ஒருத்தன் பார்க்கறான் சார், அவன் அப்படியே மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறான். அப்படிங்கும்போது அப்படியே இதுக்கும் எழுதுனா, பாலாஜி கிட்ட பாட்டு எழுதும்போது நான் பேனாவை எடுத்துட்டு போக மாட்டேன், நான் சொல்லுவேன், அவர் எழுதுவார். இதுதான் அங்கே நடக்கிற ஒரு மேஜிக்கா இருக்கும். டியூன் சொல்லுவாரு, நான் லிரிக்ஸ் சொல்லுவேன், பாலாஜி தான் எழுதுவார். சார் இந்த லைன் சார் சூப்பர் சார், இது சூப்பர் சார், இப்படிதான் ஒவ்வொரு லைனா போயிட்டு இருக்கும். ஸோ அதுல அது குறிப்பா அந்த 1000 கை உண்டென்றால் ஒரு கை தரக்கூடாதா, 2000 கண் கொண்டாய் ஒரு கண் என்னை பாராதான், ஒன்னில் சரணடைந்தேன் இனி நீ கதியே அப்படின்னு சொல்லி முடியும். அப்புறம் அணுனி ஜெகம்னி எறும்பின் இதயம் ஒலினி யானை துதிக்கு கணம்னி அப்படின்னு இருக்கும். கடவுளை எங்கெல்லாம் பார்க்கறான் அப்படின்னு சொல்லும்போது, எறும்போட இதயத்தோட துடிப்புல கூட கடவுள் தான் இருக்கிறான், யானையோட தும்பிக்கையின் பலத்துலையும் கடவுள் தான் இருக்கிறான். உனைக்கான ஒரு இந்த லைன்ல அப்படி இப்படி வந்தது தான். உனைக்கான 1 கோடி இங்க வாரி இறைக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்க யாரு நினைக்கிறார்கள்னா, அடடா அடடா சார் சார் அப்படியே இருக்கு சார், அப்படியே ஃபீல் பண்ணலாம் நீங்க சொல்றது. அப்படிதான் இருக்கும். அது ஒரு வைபவமா இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த பாட்டு ஒரு கடவுளுடைய ஒரு நேரடி பிராப்தம் தான். அது அப்படியே யாரோ ஒருத்தவங்க ஆசீர்வதிச்சு இதை எழுதுப்பா நீ அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு 30 மினிட்ஸ் இல்லை, ஒரு டிவைனான மினிட்ஸ், ஒரு லைஃப்ல நடந்த ஒரு அதிசயம் அப்படிங்கிறதுல இந்த பாட்டு எழுதின ஒரு நொடியும். ஏன்னா அனுபவசியம் சொன்னாங்க, மேல்மருவத்தூர்ல வந்து அவ்வளோ பக்தர்கள், 10,000 பக்தர்கள் முன்னால பாடுறான் சார், 10,000 பேர்லேருந்து கண்ணுலேருந்து தண்ணி வருது, அப்படியே எல்லாரும் அப்படி கண்ணீரோடு உட்காந்து பாடணும்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி அங்கேருந்து பேசினாங்க. நிறைய பேர் அந்த பாட்டை கேட்டவங்களோ பாடினவங்களோ சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் எழுதுனதுலேயே மிக நெருக்கமான பாட்டுன்னா அது பாலாஜிக்கு தான் நன்றி சொல்லணும், ஆர்ஜே பாலாஜி. அண்ட் கண்டிப்பா உங்களுடைய குரு வாலி சார். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம், சார் வந்து ரொம்ப லைவ்லியா இருப்பாரு, மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்லிடுவாரு, ஒரு ஃபில்டர் இருக்காது, அன்ஃபில்டர்ட் பர்சன் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்லுங்க, ஏன்னா நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்க கூட அவருடைய பாண்ட் எப்படி? அவர் எங்க கூட வந்து ஒரு குருநாதராகவே இருந்தது இல்லை, ஃப்ரெண்டு தான். எனக்கு சம்மந்தமே இல்லாத ஏஜ் ஃப்ரெண்டு தான். அவரும் ஒரு 77 இருப்பாரு. நாங்க உட்காந்து பேசினா அடல்ட்ரி ஜோக்ஸ் அப்படி வரும் அவருக்கு. நான்லாம் கீழே உருண்டு விழுந்துலாம் சிரிச்சிருக்கேன். நான் நிஜமாலுமே டெல்லி பத்மஸ்ரீ விருது வாங்க போகும்போதெல்லாம் அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, யோ நீ ஏன் தனி ரூம்ல தங்கணும், என் ரூம்லேயே தங்கியான்ட்டு. சரி நமக்கும் வந்து அவருக்கு ஒரு சேவை செஞ்ச மாதிரி இருக்கட்டும் ஒரு நாள் அப்படின்ட்டு, நான் அன்னைக்கு ஒரு உதவியாளராக இருக்கிறேன் அவர் கூட. ஒரு பெட்டி எடுத்துட்டு போறதுலேருந்து அப்புறம் அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க, இப்படி ஒரு வேலை செய்வோம். பெரிய ஒரு மேதை. அவருக்கு வந்து அவருடைய மைத்துனர் தான் சாமிநாதன் தான் அவர் கூட எப்போ இருப்பார். ஸோ சாமிநாதன், நானு, வாலி சார் 3 பேரும் நாளைக்கு தனி பெட்டு போட்டு படுத்துருக்கோம். 11 மணி வரைக்கும் அவருடைய லைஃப்ல நடந்த காமெடிஸு, அவர் பண்ண கலாட்டா எல்லாம் சொல்லி சிரிச்சு சிலதான் சொல்லவே முடியாது. அந்த லெவல் நீங்களாம் அவர் யோசிக்க முடியாது. வாலி சாரை
அந்த மாதிரி 77 பத்மஸ்ரீ விருது வாங்கிட்டு வந்து உட்காந்து பேசினா அந்த லெவல் காமெடி. உண்மையிலே கீழே விழுந்து சிரிச்சு அப்படி வந்து ஒரு 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 யூத் டீமுக்குள்ள எப்படி இருக்கும், நீங்க ஒரு எனர்ஜியோட இருப்பீங்களே, அந்த ஹைலைட்ல வந்து அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அண்டு அடுத்தது அவருடைய பிறந்த நாள்ல வந்து எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல போய் அவருக்கு ஒரு பெரிய கேக்கு, அப்புறம் ஒரு மேல இருந்து ஒரு பெரிய ரோஜா மாலை, ஒரு 10 கிலோ பூ, ரோஜாவோட பூக்கள் வாங்கிட்டு போய் மேல கொட்டுவேன். அப்படியே நின்றுவேன். அப்படி கொட்டி முடிச்சுன்னா அவர் கண்ணில் ஒரு தண்ணீர் அப்படியே பார்ப்பார். அது அவர் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், பெரிய ஆசீர்வாதம். ஃபோன் போட்டீங்கன்னா நான் போட்டேன்னா, யோ ஐயா பா விஜய் பேசுறியா, யோ ஜெயிப்பியா நீ வாழ்கையா, இந்த வார்த்தை வராம இருந்ததே கிடையாது. நான் அதை தான் நம்புறேன். கண்டிப்பா ஒரு நாள் இது பலிக்கும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. அது சொல்லிட்டே இருப்பாரு, நீ ஜெயிப்பியா வாழ்கையா நீ. இது அப்படியே அந்த ஒரு அசிரீரி மாதிரி வரும் வாக்கு. இதெல்லாம் நீ கேட்டோன்னே எனக்கு அப்படியே அந்த ஒரு தருணம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப எமோஷனான அற்புதமான ஒரு மாமேதை. இன்னும் நிறைய பழகி இருக்க வேண்டிய ஒரு காலம் இருந்துச்சு. ரொம்ப எளிமையா இறுதி நாள் வரைக்கும் அதை பத்தியே பெரிய கவலைப்படல. அவர் ரொம்ப ஜாலியாவே இருந்தார். அண்ட் உண்மையிலே அவருடைய வார்த்தை பழிக்கிற விதத்துல தான் உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இயக்குனரா எனக்கு தெரிஞ்சு 3வது படம் அப்படின்னு சொன்னாலும் அது பாக்குறதுக்கு பிரம்மாண்டத்தின் உச்சமா தான் எனக்கு தெரியுது சார். கண்டிப்பா மக்களும் அதை வந்து விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து படம் சார்ந்து, உங்களுடைய வாழ்க்கை பயணம் சார்ந்து, உங்களுடைய துறை சார்ந்து நிறைய பேசணும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய மைண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களுடைய வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்களுக்காக இவ்வளோத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வ நன்றி. விகடனுக்கு என்னுடைய நன்றி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.